ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டொமேட்டோ கலர், அதாவது ரெட் கலரில் ஒரு ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கலர்லேயே வந்து இருக்குது, அதாவது தக்காளி கலர்லேயே வந்து இந்த ப்ளவுஸு. ஸோ இந்த ப்ளவுஸும் வந்து நான் தான் எடுத்தேன், சில்க் காட்டன். நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கலருக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும், ஒரு கலருக்கு வந்து அந்த கலர் கிடைக்காது, அந்த ரேட்லேயே வந்து அந்த கலர் கிடைக்காது. ஸோ அப்போ இன்னொரு ரேட்டில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து எடுத்தது தான் இந்த ப்ளவுஸோட பிட்டு. இதோட கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சேம் சில்க் காட்டன் தான், ஆனால் வந்து இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 280. ஏன் அப்படி? நேற்று எடுத்தது வந்து ஒரு 450 இருக்கும், அதான் நான் சொன்னல 450 420 கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு. அதுதான் என்னென்னா, அது ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் மாறுது ப்ரைஸு. இது எல்லாமே வந்து நான் இந்த 8 ப்ளவுஸுமே அவங்களுக்கு நான் எடுத்தது வந்து நான் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை வந்து களஞ்சியம். ஸோ களஞ்சியமில் எடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் போத்தீஸ் ஹைப்பர் இருக்குல்ல, டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்கும். ஸோ அங்கே நல்லா இருக்கும் மெட்டீரியல். முதல்லலாம் வந்து இன்னும் ரேட்டு கம்மியாக இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆனால் கிளாத் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லி வந்து அடையார், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது அடையாரில் நல்லி. ஸோ அது காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்ல ஷைனிங் லுக்கு கொடுக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதே தான் வந்து இதுக்கும் சொல்கிறேன். இவங்களுக்கு நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா களஞ்சியமில் எடுத்தேன். களஞ்சியமில் கிடைக்காதது ஒரு சிலதெல்லாம் வந்து போத்தீஸில் எடுத்தேன். ஸோ இது வந்து நான் எப்பயுமே வந்து அங்கே தான் வந்து சில்க் காட்டன் ப்ளவுசஸ் எல்லாமே எடுப்பேன். ரொம்ப நமக்கு கம்மியாக 150 ரூபா 120 ரூபாயில் போகணும்னு சொல்கிறவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டன் ஹவுஸ்லேயே எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான். இது வந்து நான் இந்த கடைக்கு ப்ரொமோஷனோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் எடுக்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கேட்பீங்கள, நீங்கள் எந்த கலக்கா ப்ளவுஸ் எடுக்கிறீங்க, ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க எங்கள் கிளாஸ்க்கு வர்றவங்க, ப்ளவுஸ் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது, என் ப்ளவுஸ் வந்து வளவலன்னு இருக்குது, ஒரு மாதிரி இதுவாக போயிடுது அப்படின்னு. அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, நீங்கள் நிறைய நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளில ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் பிட் ஏன் விலன்னா, அது 50 ரூபா 70 ரூபா ப்ரைஸு. அது பல்காக எடுத்து அது வச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அது வளவலன்னு தொங்கி போயிடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு நல்லா அழகாக வந்து நல்லா சில்க் காட்டனில் கொஞ்சம் பியூரும் கலந்துருக்கும், கொஞ்சம் நிறைய வந்து அந்த பட்டர் கலந்துருக்கும். ஸோ அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் வந்து பட்டர் சில்க்கு. அப்போ நீங்கள் அது போய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் வெயிட் ஒர்க்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா தாங்கும், நல்லாவும் இருக்கும். இன்னும் நீங்கள் பட்டு மாதிரியே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஷைனிங் லுக்கு கொடுக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன். என்னோடய ப்ளவுஸே வந்து 800, அந்த மெரூன் கலர் ப்ளவுஸை நான் போடும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதோட ஷைனிங் லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய கிளாத்தை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ப்ளவுஸில் அவங்க இந்த டிசைன்லாம் வேணும்னு கேட்கவே இல்லை, நானாக தான் க்ரியேட் பண்ணி ஒன்றுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக போட்டது. நீங்கள் பார்த்துட்டே வந்திருப்பீங்க லைனாக. ஃபஸ்ட்டு ஒரு பிங்க்கு பார்த்துருப்போம், அண்ட் அதுக்கப்புறம் க்ரீன் பார்த்தோம், அடுத்து அண்ட் வந்து லேவெண்டர் நேற்று பார்த்தோம், இன்றைக்கி ரெட்டு. சேம் கஸ்டமர். மொத்தம் டோட்டலாக 9 ப்ளவுசஸ் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி 4:30க்கு நம்மளோட சேனலில் வந்து வரும், வித் ப்ரைஸோடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட்னால நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லையா நீங்கள் வந்து யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் பேசுகிறது வந்து நான் வந்து நேற்றே சொன்ன மாதிரி தான், ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, நான் நிறைய பேசினேன் ஆனால் மறந்துடுறேன் பார்த்தீங்களா. ஸோ கமெண்ட்னா எல்லாருக்கும் நான் அதில் டைப் பண்ணி போடும்போது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ எதனாலும் நீங்கள் யூடியூப் கமெண்ட்லேயே கூட பேசுங்க, நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய டீட்டெயிலாக இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணியே கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் நான் கட்டாயமாக உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிசைன் வந்து நான் இப்படி தான் ஐடியா பண்ணியிருந்தேன். என்னென்னா, ஸ்டோன் வந்து ரெட் கலரே ஓட்டிட்டு அது சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் அது சூரியன் மாதிரி போடலாம், அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதனால் 2 சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் வச்சுக்கிட்டோம். சூரியன் மாதிரி பார்க்க அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் காப்பர் கட் பீடில் அந்த லீஃப்க்கு மாதிரி ஒரு கட் பீடு வச்சுட்டு ஒரு 3 நம்பர் பீடு வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வச்சோம். அண்ட் அதே மாதிரி கீழே கட் பீடும் காப்பர் தான், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பீட் ஒரு 3 நம்பர் பீடு. இதுக்கு நாங்கள் 4 நம்பர் பீடு வைக்கலை, ஏன்னா அந்த சூரியனுக்கு மட்டும்தான் 4 நம்பர் வச்சோம், மற்ற எல்லாத்துக்குமே 3 நம்பர். அதுக்கப்புறம் இந்த பேர்ல் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்த மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா,
சரி அதனால் அது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி அதனால தான் வச்சேன். ஒரு 3 மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருந்தேன். அது ஆனால் அழகாக இருந்தது. ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சு நீங்கள் பாருங்கள். டம்மியில் போட்டிருப்பேன். அவ்வளோ சூப்பராக டிசைன் நல்லா வந்திருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க யூனிக்காக அழகாக இருந்தது. ஸோ பேக் நெக் ஃபுல்லாக வந்து இதுதான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். பேக் நெக் இப்போ நான் போடுற வீடியோஸ் தான் வந்து நான் கொஞ்சமாக எடுத்தேன். ஏன்னா எப்பவுமே ஷார்ட்ஸில் போடுவேன். அதனால் வந்து கொஞ்சமாக எடுத்த வீடியோ. சரி அதை அப்படியே இது கூடவே அட்டாச் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கூடவே அட்டாச் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு நார்மல் கட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு அண்டு ஒரு 3ஆம் நம்பர் பீட் அண்ட் 4ஆம் நம்பர் பீட் சுகர் பீடு. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் வாங்குறீங்க, அக்கா நான் வந்து பிகினராக இருக்கேன், எனக்கு பேக்கெட்டாக வேண்டாம், நான் கம்மியாக போட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 50 கிராம் வாங்கினாலே கரெக்டாக இருக்கும். அதுவே உங்களுக்கு மீந்து போயிடும். ஸோ உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் போட்டுட்டு வச்சுக்கலாம். காப்பருன்றது காமன் கலர்ஸ் தான். நீங்கள் எந்த ப்ளவுஸ்க்கு வேணாலும் போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் காப்பர் கலரில் நீங்கள் இந்த மாதிரி கட் பீட் அண்ட் சுகர் பீட் அண்ட் 4ஆம் நம்பர் பீட் வாங்கி வச்சுக்கலாம். அதேமாதிரி நீங்கள் 4ஆம் நம்பர் பீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் கூட தருவாங்க. ஒரு பஞ்ச் வந்து 60 ரூபாய் அந்த மாதிரி வரும். டூப்ளிகேட் குவாலிட்டி 30 ரூபாவோ 40 ரூபா வருது. நல்ல குவாலிட்டி 90 ருபீஸ்ன்னு வருது ஒரு பஞ்சு. இன்னும் அதை விட சூப்பர் குவாலிட்டி அப்படின்னா பூஜா பிராண்ட், நான் சொன்ன மாதிரி பூஜா பிராண்ட் வாங்க விட அது வந்து பார்த்தீங்கன்னா 120 90 ருபீஸ் கிட்ட. ஒரு பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா 90 ருபீஸ் வரும். ஒன்றா வாங்குறாங்கன்னா ஒரு கடைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. நான் இந்த வாட்டி பாரிஸ் போன வாரம் வெள்ளிக்கிழமை போயிருந்தப்போ அப்போ வந்து இன்னொரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை பேர் வந்து கிரண் ஃபேன்சி ஸ்டோரு. ஸோ அந்த கடைக்கு போயிருந்தப்போ அந்த அண்ணா வந்து 120 சொன்னார் பஞ்சு. அதே பஞ்ச் வந்து நான் மீனாட்சிக்கு போயிருந்தப்போ அந்த கடையில் வந்து 90 ருபீஸ்ன்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து கடைக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் மாறுது பாரிஸ்லேயே. அதே வந்து நான் வாங்குவேன்ல அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். அவர்கிட்ட 100 ருபீஸ். ஸோ பாருங்கள், அங்கேயே பாரிஸ்லேயே வந்து இத்தனை கடையிலேயே 3 விதமாக ரேட் வந்து மாறுது. ஒரு பீட்ஸுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு ஸ்டோன்ஸுக்கு தகுந்த மாதிரியும் மாறுது. இப்போ இங்கே ஸ்டோன் கம்மியாக இருந்தால் அங்கே வந்து ஸ்டோன் அதிகமாக இருக்கும், அங்கே ஸ்டோன் கம்மியாக இருந்தால் இன்னொரு இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பாரிஸ்லேயே வந்து கம்மியாக இருக்கும். அது நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணேன்னா எதெல்லாம் எனக்கு இப்போ எனக்கு ஒரு 5-6 கடை தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில் போயிட்டு எது என்னென்ன கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துப்பேன். அந்தந்த கடையில் அந்த திங்ஸை வாங்கினா அலைஞ்சிட்டு அப்படி தான் வருவேன். அலைஞ்சி தெரிஞ்சு ஃபுல்லாக வாங்கிட்டு தான் வருவேன். ஒரே கடையில் வாங்க மாட்டேன். ஏன்னா அப்படி வாங்கினா நமக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகிடும் இல்லையா? ஸோ அதனால் அதுமாதிரி தனித்தனியாக போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதுமாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஒரே கடையில் கூட வாங்கிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். ஸோ அதனால் நல்ல சுகர் பீட் கூட பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸோ தான், அதுவும் காப்பர் சுகர் பீடு. நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ப்ரெஸ்ஸோவே யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம டூப்ளிகேட் குவாலிட்டி போட்டு எதுக்கு அவங்க வேறு திட்டி, அது கிளாஸ்க்கு மட்டும் தான் அந்த A ஸ்டார் கொடுப்பேன். மற்றபடி ப்ளவுஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரெஸ்ஸோவே போட்டுக்கிறது. அதேமாதிரி காப்பர்லேயும் ப்ரெஸ்ஸோ வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் 4ஆம் நம்பர் பீடு காப்பர்லேயும் பூஜா பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே நான் வந்து பிராண்டட் தான். அதனால தான் நம்ம ப்ளவுஸ் வந்து கருத்து போகாமல் நல்லா இருக்குது. ஒரு பழைய கஸ்டமர் இருப்பாங்க, அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லைக்கா நீங்கள் போட்டு கொடுத்த எல்லாமே இன்னும் நல்லா இருக்குது, 8 இயர்ஸாக நான் வச்சிட்ருக்கேன் ப்ளவுஸ், ஒன்றுமே ஸ்பாயில் ஆகலை, அதனால தான் உங்கள்கிட்டயே வந்து நான் திருப்பி வந்து போடுறேன் அப்படின்ட்டு எனக்கு வருவாங்க. ஸோ அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலது வந்து இதுவாகிடும், கருத்து போயிடும், அதுவும் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் போடுறேன். அது ஒரு வாட்டி கடையில் வாங்கும் போது அதுக்கு சேஞ்ச் ஆகுதா என்னன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ என்னோடய பழைய ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். நான் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு காட்டன் பேக்கில் போட்டு ஒரு பவுச்சில் போட்டு சூட்கேஸில் வச்சுருப்பேன். ஸோ நல்லா இருக்குது, இன்னமும் நல்லா இருக்குது. என் தங்கச்சிக்கு மேரேஜுக்கு போட்ட ப்ளவுஸில் இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் வந்து பாருங்கள். எல்லாமே நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் வாங்கிட்டாலே போதும். நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு மீந்து போயிடும். அந்த 50 கிராமுக்கு நீங்கள் 3 ப்ளவுஸஸ்க்கு போட்டுக்கலாம். ஆனால் 4ஆம் நம்பர் பீடு மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு பஞ்ச் பத்தாது, அது மட்டும் அதிகமாகும். ஏன்னா மற்றபடி பீட்ஸு கட் பீட்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வச்சுருக்கேன். நேற்று நம்ம பார்த்தது வந்து போட் நெக் இல்லையா, பாட் நெக்கில் வந்து லாவெண்டர் கலர் பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து ரவுண்டு ஹேங்கிங்ஸ் வச்சுருக்கேன். நல்ல பெரிய ஹேங்கிங்ஸாக வச்சுருக்கேன். பேக் நெக்கில் என்ன நான் போட்டிருந்தனோ அதே தான் வந்து நான் ஹேண்டுக்கும் போட்டிருக்கேன். ஹேண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பேர்ல் வந்து 5ஆக கொடுத்துருப்பேன். ஏன்னா அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால். அதுக்கப்புறம் குட்டி குட்டி புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பீடும் கட் பீடும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது. டொமேட்டோ ரெட்டு, அதுவும் அந்த காப்பர் பீட்ஸ் போடவும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோவில் நல்லா பிரைட்டாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கும் நம்மளே வந்து பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டிச்சிங்கு எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். நான் இந்த ப்ளவுஸஸ் எல்லாம் முடித்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் இது பேக்கிங் எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். சும்மா எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு அவங்களுக்கு டேப் அடித்து ஒரு கட்டை பேக் ஃபுல்லாக வச்சு அவங்க வந்து இதில் தான் புக் பண்ணிக்கிட்டாங்க, ஆன்லைனில் தான் புக் பண்ணிக்கிட்டாங்க. இங்கேருந்து நான் கோயம்பேடுக்கு அனுப்பிட்டேன். அங்கேருந்து அவங்க ஃபாரின்க்கு யூஎஸ்க்கு வந்து அவங்க அனுப்பிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டிசைனு. ஸோ கஸ்டமருக்கு எல்லா ப்ளவுஸுமே ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. நான் ஃபஸ்ட்டு பிளாக் ப்ளவுஸ் தான் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் நான் எல்லாத்துலேயுமே வைக்கிறேன் தம்ப்லைனில். ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த டிசைன் வந்து எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இதோட ப்ரைஸ்க்கு நம்ம போயிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. இன்னும் நான் நிறைய வந்து வீடியோஸ் கொடுக்குறேன். இதில் ஏதாவது நீங்கள் டவுட்னாலும் நீங்கள் என்ன கேளுங்க. ஏன்னா இப்போ வந்து நான் பேசும்போது கூட மறந்துடுவோம் ஒரு சிலதெல்லாம். இதே வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க பேசும்போதுன்னா இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எதனா ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட டக்குன்னு சொல்லலாம். அதனால் நான் இப்போ மறந்துடுறேன். ஸோ நீங்கள் எதனா கமெண்ட் கேட்டிங்கன்னா அதுக்கான ரிப்ளை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுப்பேன். ஸோ எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா வீடியோ எடுக்கிற உங்களுக்கு சொல்கிறதுக்கு எல்லாமே. ஸோ அதனால தான் இப்போது இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3000 வாங்கியிருந்தேன். ஸோ 3000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். 3000 அதிகம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ணுறீங்க ஒரு 2-3 பேர். ஆனால் வியூஸ் மட்டும் நல்லா போகுது, லைக்கும் கமெண்ட்டும் யாரும் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் எதனா வந்து லூஸு மாதிரி வளர்றேன்னா அதையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். நீங்கள் யாருமே கேட்க மாட்டேறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, 700-800 மெம்பர்ஸ் கிட்ட பார்க்குறீங்க. வியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். ஆனால் வந்து யாரும் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேறீங்க. சரி எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக பண்ணுற ஆள்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் 3000 சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இதோட ப்ரைஸு. நீங்கள் யாரெல்லாம் இந்த ப்ரைஸ் ஓகே, இல்லை நீங்கள் வந்து இன்னும் கம்மியாக வாங்குவோங்க்கா, இங்கே இவ்வளோதான்க்கா தருவாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளவுஸை வந்து துவைச்சிட்டாங்க. அதான் ஷாம்பு வாஷ் மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணதும் அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சில ப்ளவுஸ் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. நான் கூட பண்ணியிருக்கேன், பேண்டின் ஷாம்பு போட்டு ஒன்றுமே ஆனதில்லை. ஆனால் அது என்னன்னு தெரியல, அந்த ப்ளவுஸ் வந்து என்னாச்சுன்னா ஒரு மாதிரி கொசன்னு ஆகி ஒர்க்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஷாம்பு போட்டு அலசுவேன். ஆனால் ஒரு சிலது ப்ளவுஸ் வந்து இப்போது பட்டாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நான் அலச மாட்டேன். ஏன்னா அது கொசன்னு ஆகிடும். அண்டு பட்டு வந்து கொஞ்சம் எப்பவுமே சாயம் போகும்ல, அதனால நீங்கள் வந்து அதை அலசாதீங்க. இப்போ சில்க் காட்டன் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் வந்து வேணால் அதை வேணால் பண்ணுங்கள். அது கூட ஒரு சில பீட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அலசுனீங்கன்னா கருத்து போயிடும். இப்போ நான் வந்து எப்படின்னா, இப்போ நான் சொன்னல இந்த மார்பிள் பீடு இந்த மாதிரிலாம் போடும்போது வேணால் நான் வந்து அலசுவேன். ஏன்னா அது ஒன்றுமே ஆகாது. இதே வந்து நம்ம கோல்டு, அப்புறம் வந்து கட் பீடு, இந்த கோல்டு அதெல்லாம் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அது வந்து நம்ம அலசிட்டா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அந்த ஃபினிஷிங் வந்து போயிடும். ஸோ அதை அலசாமல் நீங்கள் வந்து ட்ரை க்ளீன் கொடுத்துக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. ட்ரை க்ளீன் கொடுத்த பிறகு ஒரு காட்டன் பையில் போட்டு அதை வந்து நீங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ரசக்கல்புரம் போட்டு வைங்க. ஏன்னா அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஸ்பாயில் ஆகாது, லைஃப் இருக்கும். நீங்கள் வந்து அலசினீங்க துவைச்சிங்க அப்படின்னா ஒரு சில பட்டு சாரி வந்து கொசன்னு தான் ஆகும். சில்க் காட்டனாவது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், பட்டு ப்ளவுஸ் கொசன்னு தான் ஆகும். ஸோ அதை தெரியாமல் அவங்க பண்ணிட்டாங்க. அந்த ப்ளவுஸும் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கு அயர்ன் பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது. அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஃபிட்டிங் வந்து இருக்க மாட்டேது. அவங்களுக்கு தெரியல போல், ஃபஸ்ட் டைம் ஆரி ஒர்க்கு பண்ணி போனதுனால அவங்களுக்கு தெரியல போல். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி ஓகே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்ககிட்டயாவது கேட்காத போயிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் ட்ரை க்ளீன் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ப்ளவுஸ் வந்து போடும்போதே அண்டர் ஆர்ம்ஸில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிப்பேன். அது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கிது, அண்டர் ஆர்ம் ஸ்டிக்கரு. நீங்கள் அதை ஒட்டிக்கோங்க. அதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்பாயில் ஆகாது. ஏன்னா அண்டர் ஆர்ம்ஸ் கீழே நிறைய பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆகும்ல, அப்போ வந்து பட்டு ப்ளவுஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கரையாயிடுதுல்ல. ஸோ அதான் இப்போ நிறைய விற்கிது, அதில் ரொம்ப நாளாகவே ஆகுது வந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிட்டிங்கன்னா
ஏன்னா நான் இது வந்து அந்த சிஸ்டருக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதை அப்படியே உங்கள் கூடயும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டர் ஆர்ம்ஸில் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆனாலும் உங்களுக்கு அந்த பேடில் வந்து எல்லாமே இறங்கிடும். அந்த பேட் நீங்கள் எடுத்து போட்டுட்டு ப்ளவுஸும் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. நல்லா வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஒரு 2 டேஸ் காய வச்சு நீங்கள் எடுத்து ஒரு காட்டன் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 டைம்ஸ் போட்டுட்டு ரசக்கல்புரமில் போட்டு வைங்க. ஒரு 2-3 டைம்ஸ் போட்ட பிறகு நீங்கள் வந்து ட்ரை க்ளீன் கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பக்காவாக இருக்கும். நான் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸோட டிப்ஸ் நான் உங்களுக்கு எதுவும் என்னால் முடிஞ்சது நான் சொன்னேன். இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா விட்டு போயிருந்தா கூட உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு வந்து இவங்கள்ட்ட இன்னொரு சூப்பரான ப்ளவுஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாட்டா பை பாய்.